ஒரு நாள் இருக்க வேண்டிய இடத்துல நம்மளுக்கு 3 நாள் கொடுத்துட்டாங்களே, இத லேசியா இல்லாம எஃபெக்டிவா எப்படி பண்றது பார்க்கலாமா? இந்த ஒரு எக்ஸாமுக்கு நம்மளுக்கு எஃபெக்டிவ்னஸ் ரொம்ப முக்கியம். எஃபெக்டிவா இல்ல அப்படின்னா நோ யூஸ். அப்பதான் நம்மளால ஃபுல் மார்க்ஸ் எடுக்க முடியும்டா பசங்களா. ஸோ ஐ பிலீவ் ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, நம்ம என்ன மார்க்ஸ் எடுக்கணும்னு எஃபர்ட் போடுறோமோ அதுதான் நம்மளுக்கு எக்ஸாம்ல கிடைக்கும். ஸோ உங்களோட மார்க்ஸ் என்ன, உங்களோட மோட்டிவ் என்ன, இல்ல உங்களோட எய்ம் தான் என்ன இந்த எக்ஸாம்ல அப்படிங்கறத இப்ப கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் தெரியும். அதுக்கான எஃபர்ட்டை நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே போட்டாதான் உண்டு. ரைட்டடா பசங்களா? முதல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து தெளிவா போடணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் எப்படி வரும்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த குவார்டர்லி கொஸ்டின் பேப்பர்ல என்ன இருக்க போகுது? ஆப்வியஸ்லி 1 மார்க்ஸ் விட்டுட்டா 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் இருக்கு. 1 மார்க்ஸ் 20 கொஸ்டின்ஸ் வரப்போகுது. பட் இந்த 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸுக்குன்னு சில ஹேண்ட்லிங் இருக்கு. அந்த ஹேண்ட்லிங்கை பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் 2 மார்க்ஸுக்கு சொல்றேன். ஸோ இப்போ ஐ ஸ்டார்ட் வித் 2 மார்க்ஸ். 2 மார்க்ஸுக்கு 10 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கொடுப்பாங்க கொஸ்டின் பேப்பர்ல. அதுல 7 கொஸ்டின் அட்டென்ட் பண்ணா போதும் வித் 1 as கம்பல்சரி கொஸ்டின். சரிங்களா? ஸோ இந்த கம்பல்சரி விட்டா கூட அதுக்கு சாய்ஸ் கிடையாது, அதுக்கு எழுதிதான் ஆகணும். அப்போ மீதி 6 கொஸ்டின்ஸை எப்படி சூஸ் பண்றது, எந்தெந்த சாப்டர்ஸ் அதிக வெயிட்டேஜ் வரும் அப்படிங்கிறது எல்லாமே நான் பின்னாடி சொல்றேன். அண்ட் 3 மார்க்ஸுக்கு அதே மாதிரி தான். வி ஹேவ் 10 கொஸ்டின்ஸ். அந்த 10ல நம்ம 7 யூஸ் பண்ணோம். 7 1ல கம்பல்சரி. ஆனா 5 மார்க்ஸ் தான் இருக்குல்லே அதிக நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். தெர் ஆர் ஆஸ்கிங் 14 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அதுல 7 கொஸ்டின்ஸ் தான். எப்படின்னா எய்தர் ஆர் சாய்ஸஸ். ஸோ ஒரு கொஸ்டின்லயே 2 இருக்கும். அதுல நீங்க ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ண வேண்டியதுதான். சூசிங் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இந்த கொஸ்டின்ஸை எப்படி சூஸ் பண்ணுங்கிறது நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன் பசங்களா. அண்ட் பிஃபோர் தட் இன்னொரு விஷயம் என்னன்னா, MVSTA அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்கு. ஓகே, இந்த எக்ஸாமுக்கு ஏன் எல்லாம் என்ரோல் பண்ண சொல்றோம்? குவார்டர்லி எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் விட இது முக்கியமா அப்படின்னு கேட்டா அஃப்கோர்ஸ் இட் இஸ் முக்கியம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நானும் ஒரு டாப்பரா இருந்தவ தான். ஸோ லைஃப்ல ஒரு சேஞ்சஸ் தான் பசங்களா. ஸ்கூல் காலேஜ் இதெல்லாம் தாண்டி நீங்க ஸ்கூல்ல இருந்து காலேஜுக்கு போறீங்க. வேர்ல்டுனா என்னன்னு தெரிய போகுது. நாம எந்த லெவல்ல இருக்கோம், ஸ்கூல்ல நான் என்னதான் டாப்பர்னு நினைச்சாலும் ஒரு ஒரு கிரியேட்டிவான எக்ஸாமுக்கு போய் எழுதும் போது தான் நம்ம எத்தனை பேர்த்து கூட போட்டி போடுறோம்னு தெரியும், ரியாலிட்டி என்னன்னு தெரியும். ஸோ அந்த ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணவாச்சு இந்த எக்ஸாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன, இது ஆஃப்லைன் மேம் எங்களால போய் நேர்ல எழுத முடியாதுன்னு நினைக்கிறாங்க. நோ ப்ராப்ளம். ஏன்னா நிறைய சென்டர்ஸை இப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. சரிடா பசங்களை, நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய சென்டர்ஸ் இருக்கு. உனக்கு பக்கத்துல இருக்க ஏதாவது டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கு போய் எழுதுங்க. இட் இஸ் பேர்லி எவ்வளோ நேரம் இருக்க போகுதுடா பசங்களை, ட்ரை பண்ணுங்க. அப்பதான் நாம வேர்ல்ட பார்க்க முடியும். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எப்பயுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது மிஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் இந்த எக்ஸாமால உங்களுக்கு லாஸ்ன்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது, ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஆனால் கெயின்னு பார்த்தா நிறைய இருக்கு. ஈவன் உங்களுக்கு பயங்கர நாலேஜ் இருக்கு, அது உனக்கே தெரியாம இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் நம்மளுக்கு வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வி ஹேவ் திஸ். ஸோ ஃப்ரீ ஆஃப்லைன் என் கிராஷ் கோர்ஸ் உங்களுக்கு இருக்க போகுது பசங்களா. அண்ட் ஹாட் காப்பீஸ் பை எவ்ரி, இது எல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ரிவார்ட்ஸா இருக்க போகுது. ஸோ டோன்ட் வரி ஃபார் திஸ். அண்ட் தமிழ்நாட்டில் எங்கெங்க சென்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயம் இங்கே கொடுத்துருக்காங்க. ரைட், எதுல சென்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஏகப்பட்ட இடத்துல இருக்கு. அண்ட் ஈரோட்லேயும் இருக்கு, சேலம்லேயும் இருக்கு. வி ஹாவ் திருநெல்வேலி, தஞ்சாவூர், ஹொசூர், திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை, இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்கிற பசங்களா. ஸோ ஈரோடு, சேலம், கோயம்புத்தூர் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் இருக்கு, திருச்சி எல்லாத்துலயும் இருக்குல்ல. தாராளமா அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமா அட்டென்ட் பண்ணலாம். அண்ட் பாண்டிச்சேரியிலுமே இருக்கு. ஸோ இந்த சென்டர்ஸோட டீடைல்ஸ் எல்லாமே நமக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணு. அண்ட் லைக் உனக்குள்ள இருக்கிற டேலண்ட்டை நீங்க வெளியே கொண்டு வந்துதான் ஆகணும் பசங்களா. இல்ல நம்ம எந்த லெவல்ல இருக்கோமாச்சு தெரியணும். நம்ம ஒரு வாருக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கோம். வேர்ல்டே ஒரு பயங்கரமா வார் மாதிரி போய்கிட்டு இருக்கு. அதுல நாம ஒரு பக்காவான சோல்ஜரா இருக்கணும். நாட் டு பி லேன் சோல்ஜர், அப்படி இல்லாம கெத்தா கம்பீரமா நிக்கிற சோல்ஜரா இருக்கணும். ஸோ நம்மளே ட்ரெயின் பண்ணிக்கிட்டாதான் உண்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹை வெயிட்டேஜஸ் பார்த்துடலாமா? ஸோ சாப்டர் 1ல 2 மார்க்ஸ் வந்து 2 கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் அதிகமாக கேட்டிருக்காங்க. அண்ட் 3 மார்க்ஸுக்கு 3 கொஸ்டின்ஸ் சாப்டர் 1லேருந்தே கேட்டிருக்காங்க. அண்ட் 2 ஃபார் 5 மார்க்ஸ். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த சாப்டர்ஸ்ல இது வரைக்கும் கேட்டிருக்க குவார்டர்லியே ஹையஸ்ட்னு பார்க்கும்போது சாப்டர் 2 தான் ஹை வெயிட்டேஜ். ஏன்னா 3 மார்க்ஸுக்கு இது 3 கொஸ்டின்ஸ் வரைக்கும் ஒரு கொஸ்டின் பேப்பர்ஸ்ல கேட்டிருக்காங்க. அண்ட் 4 ஃபார் 3 மார்க்ஸ் அண்ட் 3 in 5 மார்க்ஸ். சரிங்களா? அப்போ சாப்டர் 2 தான் பயங்கரமான ஹை வெயிட்டேஜ். சாப்டர் 3 பாத்தீங்கன்னா 2, 3 and 2. எப்படி 2க்கு இவ்வளவு ஹை வெயிட்டேஜ் வந்ததுன்னா, ஏன்னா அது கம்பல்சரி கொஸ்டின்ஸ்ல வந்திருக்கு. ஸோ அதனாலே இது ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸா இருக்கு. அண்ட் 3 மேக்ஸிமம் நார்மல் தான். அண்ட் 4 இருக்கிறதுலே மினிமம் தான். மேக்ஸிமம் கேட்டா 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஆனா மினிமமா பார்த்தா ஒரு கொஸ்டின் நிச்சயமா வந்துடும். அண்ட் சாப்டர் 5ல பாத்தீங்கன்னா we have 5 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸுக்கு சாப்டர் 5 is
வெரி ஹை வெயிட்டேஜ். மொத்தமா பார்த்தா 2 அண்ட் 5 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ்னு பார்க்கும்போது 5th சாப்டருக்கு ஹை வெயிட்டேஜஸ் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வி ஹாவ் 6th சாப்டருக்கான ஹை வெயிட்டேஜஸ். இதெல்லாம் வெயிட்டேஜஸ். இதை வச்சு நம்ம என்ன பண்றது? என்ன மினி மெட்டீரியல் பத்தி ஒண்ணுமே பேச மாட்டீங்க அப்படின்னா, இதெல்லாம் தாண்டி எந்த கொஸ்டினுக்கு எந்த ஸ்டெப் எழுதுனா மார்க் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல. சோ அது நம்மளுக்கு தெரிஞ்சாதானே மார்க் வாங்க முடியும். ரைட்டாடா பசங்களா? அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்து வச்சுக்கிட்டோம்னா ஈஸியா தானே இருக்கும். ஸோ அதை ஒரு பிடிஎஃபா நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு ஃபார் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸுக்கு மட்டும் இருக்கு. வெரி மினி மெட்டீரியல். ஸோ தட் அதுல ஸ்டெப்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். எந்தெந்த ஸ்டெப்ஸ் எழுதுனா மார்க் அப்படிங்கிற விஷயத்த நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரோல் பண்ணி கூட காட்டுறேன். இதுதான் அந்த பிடிஎஃப். ஸோ ஜஸ்ட் அ மினிட் இஸ் லோடிங் அப். யா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த 5 மார்க்குக்கு இந்த 5 ஸ்டெப் பிளஸ் டயக்ராம். சரிங்களா? ஸோ டயக்ராம் இஸ் வெரி பேசிக் தான் பசங்களா. அண்ட் இந்த மாதிரி 5 மார்க்ஸுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எழுதணும், 2 மார்க்ஸுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எழுதணும், இது எல்லாமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல வந்து நீங்க கால்குலேஷன் பார்ட்லாம் விட்டுறலாம். ஆனா நான் எழுதியிருக்க ஃபார்முலாஸா இருக்கட்டும், ஆர் ஸ்டெப்போட ஃபைனல் ஆன்சரா இருக்கட்டும், அது எல்லாமே நீங்க எழுதிதான் ஆகணும். ஏன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் மார்க் இருக்கு. ரைட்டாடா பசங்களா? நீங்க கால்குலேஷனுக்கு மார்க் இல்ல, பட் ஸ்டெப்ஸோட ஆன்சர்ஸ்க்கு இப்போ கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் அப்படின்னா டிட்டர்மினன்ட் போட்டு அந்த ஃபார்முலா எழுதி முடிச்சுட்டு கீழே அந்த ஈக்குவேஷன் எழுதுறீங்களா, அதுக்கு தான் மார்க். நடுவில் பண்ற இந்த ஸ்டெப்ஸ் டிட்டர்மினன்ட் எக்ஸ்பான்ஷனுக்குலாம் மார்க் கிடையாது. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் மைன்யூட்டா நோட் பண்ணி எழுதுங்க. ரைட்டாடா பசங்களா? ஃபார் 2 மார்க்ஸ். ஆனா 6th பயங்கரமான 5 மார்க்ஸ்லாம் இருக்கு. அதிகப்படியான 5 மார்க்ஸ் இருக்கு. ஸோ 2 மார்க்ஸுக்கு என்னென்ன ஸ்டெப் எழுதுனா போதும், 3 மார்க்ஸுக்கு என்னென்ன ஸ்டெப் எழுதுனா போதும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் இங்க மென்ஷன் ஆயிருக்கு. ரைட்டாடா பசங்க? ஒரு சில வேர்ட்ஸ் வந்துட்டு மேக்ஸ் ஈக்குவேஷன்ஸ்ல வர மாட்டேது, அது மட்டும் பிளாங்க் அவுட் ஆயிருக்கும். அதை நீங்க செக் அவுட் பண்ணிக்கோங்க. என்னென்ன ஸ்டெப்ஸ்ன்னு உங்களுக்கு தாராளமா தெரியும்னு நினைக்கிறேன். யாடா பசங்களா? ஸோ தீஸ் ஆர் தி ஸ்டெப்ஸ், வெரி பேசிக். அதை நீங்க செக் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பிடிஎஃப் எங்க இருக்கு? டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இப்பவே டவுன்லோட் பண்ணிட்டு டவுன்லோடட் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. டன். So bye bye பசங்க. Catch you at 7:30 because we have live today. எல்லா நாளும் 7:30க்கு லைவ் இருக்கு. அண்ட் இன்னைக்கு 2 மார்க்ஸ் என் கூட சேர்ந்து லைவ்ல பார்க்க போறீங்க. ஓகேங்களா? Bye bye.